ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. டெல்லி சென்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சந்திப்பவர்களிடம் கல்வி நிதி, இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசிய அவர், தாய்மொழி தமிழை மற்றொரு மூன்றாவது மொழி ஆதிக்கம் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், இருமொழி கொள்கையை ஒருபோதும் விட்டுத்தர முடியாது என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரம் பணப்பிரச்சனை சம்பந்தப்பட்டது அல்ல, இனப்பிரச்சனை சம்பந்தப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். திடீர் பயணமாக டெல்லி சென்றுள்ள எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சந்திப்பவர்களிடம் இருமொழி கொள்கை குறித்து வலியுறுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார். நம்முடைய எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர் அவர்கள் அதிகாரிகள் மூலமாக இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கையை குறித்து மத்திய அரசிடமிருந்து, ஒன்றிய அரசிடமிருந்து கடிதம் வந்ததாகவும், அந்த கடிதத்திற்கு விளக்கம் தந்த போது அதில் ஒரு தவறான கருத்தை நாடாளுமன்றத்தில் பதிவு செய்யக்கூடிய நிலையில் இருந்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தயவுசெய்து எந்த சந்தேகப்பட வேண்டாம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். எந்த காரணத்தை கொண்டும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றுதான் அவர்களுக்கு நாங்கள் விளக்கம் தந்திருக்கிறோம். இன்னும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை சார்ந்த எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர்கள் பேசுகிற போது நாங்கள் என்றைக்கும் இந்த விஷயத்தில் ஒட்டுமொத்தமாக இருப்போம் என்ற உறுதியை தந்திருக்கிறார்கள். இன்று காலையில கூட நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு சென்றிருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. டெல்லிக்கு செல்லுகிற நேரத்தில் யாரை சந்திக்க போகிறார் என்ற அந்த செய்தி வந்திருக்கிறது. அப்படி சந்திக்க நேரத்தில் இது குறித்து அவர் வலியுறுத்த வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த அவையின் மூலமாக நான் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன்.